சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொடர்ந்து இதற்கான பணிகள் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது முதலமைச்சர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுவதாக தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் அலுவலகம், முதலமைச்சரின் செயலாளர்கள் மற்றும் ஆலோசகர்களின் அறைகள் மாற்றம் செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் பாரம்பரிய கட்டடத்தில் இருந்த முதலமைச்சரின் அறை மற்றும் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் 10வது தளத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக காரணங்களுக்காக சில மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்திற்கு இட நெருக்கடியின் காரணமாகவும் முதலமைச்சரின் அலுவலகம், முதலமைச்சரின் செயலாளர்கள் மற்றும் ஆலோசகர்கள் அறை மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் தற்போதுள்ள செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் அலுவலகத்தின் பிரிவுகள், வரவு செலவு பிரிவு, பொருட்காட்சி அனுமதி பிரிவு, முதலமைச்சரின் சமூக ஊடக பிரிவு, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் கட்டுப்பாடு பிரிவு மற்றும் இயக்குனர் தமிழ் வளர்ச்சி மற்றும் மொழிபெயர்ப்பு செய்தித்துறை, செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்ந்த அலுவலர்கள் அதே போன்று ஆகியோர் எழுதுபொருள் அறை அனைத்தும் உடனடியாக தரைத்தளம் 500 சதுர அடி, 2ஆம் தளம் மற்றும் 3ஆம் தளத்திற்கு ஆகியவற்றில் காலியாக உள்ள சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்திற்கு மாற்றம் செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் காலியாக உள்ள இடத்தினை ஆய்வு செய்து இந்த அலுவலர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு தேவையான இடத்தினை ஒதுக்கீடு செய்து பணிபுரிய தேவையான அனைத்து வசதிகளையும் உடனடியாக செய்து தர வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10வது தளத்தில் தற்போது செயல்பட்டு வரும் சுற்றுலாத்துறையின் எழுது பொருட்கள் அறையினை அத்துறை அமைந்துள்ள 9வது தளத்திற்கு மாற்றம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 10வது தளத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பல்வேறு மாற்றங்கள், அதாவது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருந்த 1, 3, 5, 7 மற்றும் 8 ஆகிய தளங்களில் அமைந்திருக்கக்கூடிய கூட்ட அரங்குகளை உடனடியாக பொதுத்துறைக்கு ஒதுக்கப்படைத்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் 10வது தளத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் செயல்பட்டு வரக்கூடிய பல்வேறு அலுவலகங்கள் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கையும் அனுப்பியிருக்கிறார். அனைத்து துறை செயலாளர்களும் இதில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.